படம் எப்படி இருக்கு? நல்லா 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 இல்லையா சார்? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சார் படம் எப்படி இருக்கு? பார்க்கலாங்களா ஃபேமிலியோட? படம் எப்படி இருக்கு? படமா பக்காம இருந்துச்சு. பரவாயில்ல. ஓகே. மேக்கிங்லாம் எப்படி இருந்தது? சார் அனிமேஷன் மேக்கிங்லாம் எப்படி இருந்தது? இல்லைங்க, ஃபஸ்ட்டு 1 2 இதோட இது கொஞ்சம் ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஓகே. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருந்தது. சின்ன வயசுல பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் தியேட்டர்ல பார்த்தேன். மேக்கிங், கிளைமேக்ஸ், காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. வந்த 5 பார்ட்ல எந்த பார்ட் உங்களுக்கு? நான் இப்பதாங்க ஒரு பார்ட்டே பார்த்துருக்கேன். நல்லா இருந்துச்சு. ஹாய் ப்ரோ. ம் அனகொண்டா எடுத்துட்டியா போட்டியா? அனகோண்டா ரொம்ப நல்ல படம், ஒரு காமெடியான ஒரு படம். நம்ம இத்தனை நாளாக அந்த அனகோண்டாவை பார்த்து பயந்துட்டுலாம் இருப்போம். இந்த படத்தில் பார்த்தா காமெடியாக பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து குழந்தைங்கள்லாம் கூட்டி போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வருவீங்க. ஒரு பாம்பை பார்த்த படம் மாதிரி இருக்காது. நம்ம அந்த கார்ட்டூன் நெட்வொர்க்கெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரீட் வந்து அவதார் தான். அவதார் தான் வேறு லெவலில் விஎஃப்எக்ஸ்லாம் போட்டு பின்னி வச்சுருக்காங்க. பட்டு அந்த வரிசையில் இந்த அனகொண்டா வந்து அந்த 4 பாட்டோட இந்த 5வது பாட்டு கொஞ்சம் காமெடியாக இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடிலாம் சீரியஸாக இருக்கும். அனகொண்டாவே ஒரு ஒரு மாதிரி சீரியஸாக இருக்கும். பட் இதெல்லாம் காமெடியாக பண்ணி வச்சு அது நமக்கு ஈஸியாக அந்த அந்த பாம்பை பார்த்தா பயம் வரக்கூடாதுன்னு மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த படம் வந்து எதை பேஸ் பண்ணி போவாங்க? ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் வந்து ஒரு பெரிய படத்தை எடுக்கலான்னு போகிறாங்க. ஒரு அந்த அனகொண்டா வச்சு எடுக்கலான்னு பார்ப்பாங்க, ரீபூட்டை வச்சு எடுக்கலான்னு பார்ப்பாங்க. பட்டு அந்த ஒரு பாம்பை கொண்டுருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு பாம்பை கொண்டுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு சரி அந்த பாம்பை தேட போய் ஒரு உண்மையால அந்த அனகொண்டாகிட்டே மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த படத்தை எடுத்தாங்களா இல்லையா, அதான் கதை. அந்த அமேசான் கார்டு தான். அந்த பூலாம் எடுக்க போகல இந்த தடவைலாம், அந்த படம் எடுக்க போகிறாங்க. அந்த படத்தை எடுத்து வெளியே வந்தாங்களா இல்லையா, அதுதான் கதை. அப்புறம் சோனி பிக்சர்லாம் போட்டு தாக்குன்னு தாக்கியிருக்காங்க. அது படத்தை பார்த்தாவே தெரியும். குழந்தைங்க தான் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க. அந்த ஸ்கேரியான மூமெண்ட் வந்து அந்த பாம்பு வந்து திடீர்னு வரும். நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, கப்புன்னு வந்து பிடிச்சிட்டு போயிடும். அது கொஞ்சம் பயமாக இருக்கும் அது குழந்தைங்களுக்கு. தமிழ் டப்பிங்லாம் வந்து வேற லெவலில் வச்சு செஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அந்த அந்த சுச்சு போகிற சீன் ஒன்று இருக்கும். அது அது ஒரு மாதிரி அது அது ஒரு 5 நிமிஷத்துக்கு போகும். அது ஒரு மாதிரி நல்லா பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வர சீன்ஸ்லாம் காமெடியெலாம் ஈஸியாக கனெக்ட் ஆகும். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக போய் உட்காந்து பார்த்தோன்னா என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வருவோம். இப்படி ஒரு நல்ல படத்தை, ஒரு பாம்பு படத்தை பார்த்துட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம். இத்தனை நாளாக ரொம்ப ஸ்கேரியாக பார்த்துட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் காமெடியாக பார்க்குறேன், அவ்வளோ. அடல்ட்லாம் அது எல்லாருமே டீசெண்டாகவே நடிச்சிருக்காங்க. லீடெல்லாம் இல்லை, அந்த பாம்பை கொண்டு விட்டாங்க கடைசியில். அனகொண்டா 2லாம் வராது. இந்த படம் ஓடனா அடுத்த பாட்டுக்கு வேணால் எதாவது பிளான் பண்ணிக்கலாம். அப்புறம் இவர் சொல்கிற மாதிரி அர்னால்டு நடிச்சாருன்னா அது வேறு லெவலில் இருக்கும். அந்த அந்த ஆர்ம்ஸை தூக்கிட்டு வந்து நின்னாருன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த படத்துக்கு வெயிட்டிங் தான். ஹாய் ப்ரோ. அனகொண்டா 5 டிசம்பர் 25 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனால் மீதி பார்த்த அந்த 5 பாட்டோட அந்த இன்ட்ரெஸ்டிங்கு, சஸ்பென்ஸு, அந்த பாம்பு என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிற த்ரில்லிங் இதில் இருக்காது. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சிம்பிளாக கதை. ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் வந்து ஒரு படம் எடுக்கணும். அந்த படத்துக்காக அவங்க வந்து அமேசான் கார்டு போகிறாங்க. அவங்க படம் எடுத்து முடிச்சாங்களா இல்லையா, அதுதான் கதை. ஃபன்னாக போயிட்டுருக்கும். அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கு, சஸ்பென்ஸு, அந்த பாம்போட சீக்வன்ஸ் தான் ஃபுல்லாகவே. ஆனால் இதில் அப்போ பாம்போட இதே இருக்காது. ஜாலியாக இருக்கு. பாம்பர சீன்லாம் காமெடி இருக்கு. காமெடி பீஸ். அனகொண்டாவை வந்து பல்லு பிடுங்கி வச்சிருப்பாங்க. அந்த பல்லு பிடுங்கினது வந்து ஒரு இதில் வந்து இதாகிடும். அதனால இல்லை, டபுள் ஆக்ட்லாம் இல்லை, அடுகாட்டா. நீ வேணா பின்னாடி டபுள் ஆக்டா. அதனால வந்துட்டு ஒரிஜினல் தேடி போவாங்க. அந்த ஒரிஜினல் தேடி போகும்போது என்ன அங்கே நடக்குது, அவ்வளோதான். கடைசியாக அவங்க படத்தை எடுத்து முடிச்சாங்களா, பெரிய ஆக்டர் ஆனாங்களா, டேரக்டர் ஆனாங்களா. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்க வந்து மோட்டிவேஷன் பண்ணுவாங்க பார்த்தியா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும் படம் ஃபுல்லாகவே. ஜாலியாக போயிட்டுருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோம். சொல்லுங்கள். இதில் பண்ணி இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்கு?
பண்ணி அது ஒரு சீனு தான். அப்போ இற மாதிரி தான் அது. இற உழுவுற மாதிரி இவன் ஒருத்தன் மிஸ் ஆயிருப்பான். இவரு அவ்வளோதான். அணில் வரும். இது பிஜிஎஃப் பேக்ரவுண்ட் அது இங்கிலீஷ் படம் சொல்ல வேணும். விஎஃப்எக்ஸ்லாம் க்ரீன் ஸ்கிரீனில் பண்ணியிருந்தாலும் ரியலாக பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது உள்ள. சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லா இருக்கு. இப்போ 2026ல் அர்னால்டு இது அனகொண்டா வருதுன்றாங்க. வரட்டுமே பார்ப்போம். அதுவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓவரால் ரேட்டிங் ஓவரால் ரேட்டிங் 7 கொடுப்பேன்.